Joshua chapter 1 verse 8. யோசுவா 1:8. This book of the law shall not depart out of your mouth, but you shall meditate in it day and night, that you may observe to do according to all that is written in it, for then you will make your way prosperous, and then you shall have good success. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். We've been talking about success on Sunday evenings. ஞாயிறு மாலைகளிலே வெற்றியை குறித்து நாம் போதித்து வருகிறோம். Success in every realm and area of our lives. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் எல்லா துறைகளிலும் வெற்றி என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். Spirit and soul and body. ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, family, குடும்ப வாழ்க்கையிலே, in finances, பொருளாதாரத்திலே, in every area of our life God wants us to have success. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God is not against you, he is for you. தேவன் உங்களுக்கு எதிராக இல்லை, உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். He is more interested in your success than you are interested. உங்களுடைய வெற்றியிலே உங்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை விட தேவனுக்கு அதிகம் ஆர்வம் இருக்கிறது. That's why I have a hard time convincing people about success. ஆகவேதான் வெற்றியை குறித்து மக்களுக்கு எடுத்து சொல்லி அவரை உணர்த்தி வைப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு. Because the church has traditionally thought about success as a worldly subject. ஏனென்றால் பாரம்பரியமாக சபையானது வெற்றி என்றாலே அது உலக பிரகாரமான ஒரு காரியம் என்று எண்ணி விட்டது. But here God is speaking about success. ஆனால் இங்கே வெற்றியை குறித்து தேவன் பேசுகிறார். Speaking about it without man asking for it. வெற்றி வேண்டும் என்று ஒரு மனுஷன் கேட்காமலேயே அவர் அதை பற்றி பேசுகிறார். Because God wants it. ஏனென்றால் தேவன் அதை விரும்புகிறார். God insists on it. தேவன் அதை வலியுறுத்துகிறார். God doesn't want any one person here to be a failure. இங்க இருக்கிற ஒரு ஆள் கூட தோல்வி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புவது இல்லை. In any area of your life, உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியில் ஆனாலும் சரி, God wants your total well-being. நீங்கள் எல்லா விதத்திலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். And the key to it is this book. அதுக்கு திறவுகோல் இந்த புத்தகம். Says if you put this book in your mouth and meditate in it and observe to do it, you will have good success. என்ன சொல்லுகிறார்? இந்த புத்தகம் வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும், இதில் எழுதியிருக்க எல்லாவற்றையும் செய்ய கவனமாக இருக்க வேண்டும், அப்பொழுது நீ நல்ல வெற்றி பெறுவாய். And it's good success, not bad success. இது கெட்ட வெற்றி அல்ல, நல்ல வெற்றி. Now we've been talking about particularly the financial area of our life. நம்முடைய வாழ்க்கையின் பொருளாதார பகுதியை குறித்து நாம் குறிப்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். Now this is a very important aspect of our life. இது நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்கிறது. That is why we need to pay a lot of attention to it. ஆகவேதான் இதிலே நாம் நிறைய கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கிறது. You cannot take this thing as a very ordinary thing. இதை சும்மா சாதாரண லேசான ஒரு காரியமாய் நாம் எண்ணி விட முடியாது. Now when I first began to learn these things, இந்த காரியங்கள் எல்லாம் நான் ஆரம்பத்தில் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த I போது was of the opinion that you must not concentrate too much on this. நான் என்ன யோசித்தேன்னு சொன்னா, இதெல்லாம் அதிக கவனம் செலுத்த கூடாது. Because this is good, but we should not pay too much attention to it. இதெல்லாம் நல்லதுதான், ஆனாலும் அதிக கவனம் செலுத்த கூடாது, அப்படிதான் யோசித்தேன். But over the years of doing ministry and dealing with people, I found that when people come to you with needs, mostly they come with only certain problems. ஆனால் இத்தனை வருடங்களாக ஊழியம் செய்து வருகிறேன், நிறைய பேரை சந்தித்து வருகிறேன். மக்கள் உள்ளத்துல பிரச்சனை என்று வரும்போது பெரும்பாலும் பண பிரச்சனைக்காக தான் வருகிறார்கள். The most widespread problem among Christian believers you will see is financial problem. கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியிலே பரவலாக இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் பண பிரச்சனை. Then they talk about sickness problem. அப்புறம் வியாதி பிரச்சனை குறித்து பேசுவார்கள். Then they talk about family problem. பிறகு குடும்ப பிரச்சனை குறித்து பேசுவார்கள். And that's all we preach here. அததான் நாம இங்க பிரசங்கம் பண்ணிட்டு Because இருக்கோம். that's the problem. ஏன்னா அதுதான் பிரச்சனை. If that's the problem, then what's the use of talking something else? அதுதான் பிரச்சனைன்னு சொன்னா பிறகு மற்ற காரியங்களை பேசி என்ன பிரயோஜனம்? So that's why I keep coming round and round. ஆகவேதான் திரும்ப அதையே பேசிட்டு இருக்கேன் நான். Because not just preaching the same thing, but preaching on the same subject more and more. அதே காரியத்தை பிரசங்கம் பண்ணல, அதே தலைப்புகளிலே அதே விஷயங்களை குறித்து அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். Because these are the real issues of this present life. ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகள் இவைகள் எல்லாம். These are the things that pull us down and defeat us and lay us down. இவைகள் தான் நம்மை கீழே இழுக்கிறது, தோற்கடிக்கிறது, முடமாக்குகிறது. This is why people are crippled. இதனால தான் மக்கள் முடமாகி கிடக்கிறார்கள். They are unable to do anything for God. அவர்களால் தேவனுக்கென்று எதையும் செய்ய முடியாத நிலையில் They are unable to do God's will in this world. இந்த உலகத்திலே தேவ சித்தத்தை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். Then what is the use of talking about something else? அப்படி இருக்கும்போது வேற ஒரு காரியத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? Somebody said, do you preach about the 7 heavens in your church? அன்னைக்கு கேட்டார், உங்க சபையில 7 வானங்களை பற்றி பேசுவீங்களான்னு.
No, we don't preach about 7 heavens. ஏழு வானங்களை பற்றி எல்லாம் பேசுவது If கிடையாது. you want to know about 7 heavens, I can refer you to some books, you can go read them. ஏழு வானங்களை பற்றி தெரிஞ்சுன்னா சில புத்தகங்களை சொல்றேன், போய் படிச்சு பாருங்க. Nobody is interested here about 7 heavens. இங்க இருக்கிற யாருக்கும் ஏழு வானங்களை பற்றி எல்லாம் அவ்வளவு ஆர்வம் கிடையாது. They want to know about earth and how to live here. இந்த உலகத்தை குறித்து, இந்த உலகத்துல எப்படி வாழ்வது குறித்து அதை அறிந்து கொள்ள தான் விரும்புறாங்க. Some people like to escape and go to heaven. சிலர் வந்து இங்க இருந்து எஸ்கேப் ஆகி பரலோகம் போறதுக்கு ரெடியா And இருக்காங்க. the escape is not happening. அந்த எஸ்கேப்பும் நடக்க மாட்டேங்குது. So they say, brother preaches about rapture. ஆகவே பிரதர் இந்த ரகசிய வருகை பற்றி பேசுங்கன்றாங்க. So they are hoping the rapture will soon happen. ஆகவே சீக்கிரம் ரகசிய வருகை நடக்காதான்ற ஒரு எண்ணம். And I found out that many people are just hoping the rapture will happen soon because the debtor is coming home every day. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், கடன்காரன் தினமும் வீட்டுக்கு வரனால தான் நிறைய பேர் ரகசிய வருகை என்னைக்கு இருக்கும்னு காத்துட்டு இருக்காங்க. It looks like God has decided that you pay off the debt, then he will come. எப்படி இருக்குன்னு சொன்னா, முதல்ல கடன்காரன் கொடுக்கவேலாம் கொடு, அதுக்கு அப்புறம் நான் வரதெல்லாம் இருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்ற போல இருக்கு. God is delaying it because he says if you leave the debt and come, then he is going to think bad of me. கடனை கொடுக்காம நீ வந்துட்டனா கடன்காரன் என்ன பற்றி மோசமா நினைப்பான், ஆண்டவர் வர தாமதிக்கிறார். So let's wait till you all become rich enough to pay off your debts and then I'll come and take you. ஆகவே நீங்கலாம் பணக்காரனாகி கடன்லாம் திரும்ப செலுத்தின பிறகு நான் வரேன், அது வரைக்கும் காத்துருங்கன்றார். Is that all right? சரியா? So I believe in rapture. ஆகவே நானும் ரகசிய வருகை I நம்புகிறேன். believe in heaven. நான் பரலோகத்தை நம்புகிறேன். I believe all these things. இவைகளெல்லாம் நானும் நம்புகிறேன். But the thing is we are dealing with some issues of life here. ஆனா உண்மை என்னவென்றால் வாழ்க்கையின் சில பிரச்சனைகளை குறித்து நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். Something that is relevant to all of us. நம்ம எல்லாருக்கும் ஏற்ற ஒரு காரியமா இருக்கிறது இது. So we've been dealing a lot about financial prosperity. ஆகவே பொருளாதார செழிப்பு குறித்து நிறைய நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். And I'm dealing with the subject of how to understand financial breakthrough, to go from one level that you're in to another level, to a higher level financially. பொருளாதார பெருக்கத்தை எப்படி புரிந்து கொள்வது, பொருளாதார விஷயத்துல இருக்கிற இந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு எப்படி செல்வது என்பதை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். We talked about some wonderful things like the wealth of the wicked and so on. சில அற்புதமான காரியங்களை பார்த்தோம், பாவிகளின் ஆஸ்தி குறித்து எல்லாம் நாம பார்த்தோம். And we began just a couple of weeks ago to talk about how the mind plays such an important role in us being able to break out of the condition that we are in and into the condition that we need to be in. இப்போது ஒரு சில வாரங்களாக நம்முடைய மனதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் இருக்கிற இந்த நிலையிலிருந்து நாம் உடைத்தேர்ந்து வெளியே வந்து இன்னொரு நிலைக்கு செல்ல வேண்டுமானால் நம்முடைய மனம் மிக முக்கியமான ஒரு பங்காற்ற வேண்டும் என்று பார்த்து வருகிறோம். That is why we have been looking at 2 Corinthians chapter 10 verse 3 to 5. ஆகவேதான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் கவனித்து வருகிறோம். I'm not going to read it today இன்றைக்கு நான் அதை வாசிக்க போகிறேன். because I'm going to go on ஏனென்றால் தொடர்ந்து செல்ல and போகிறேன். talk about the mind today மனதை குறித்து மேலும் பேச போகிறேன். and how our thinking affects our life. எவ்வாறு நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது என்று சொல்ல போகிறேன். We are in the way that we are in, we are in the condition that we are in today because of the way we think. நாம் நம்முடைய எண்ணங்கள் நிமித்தமாக தான் இன்றைக்கு நாம் இருக்கிற இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம். You have nothing and nobody to blame. நீங்க வேற யாரையுமே குறை சொல்ல முடியாது. We are in the condition that we are in because of the way we think. நாம் எண்ணுகிற அந்த விதத்து நிமித்தமாக தான் இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம். If you want your condition to change, then your thinking must change first. உங்களுடைய நிலை மாற வேண்டுமானால் முதலாவது உங்களுடைய எண்ணம் மாற வேண்டும். That is what 2 Corinthians 10 3 to 5 talks about. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் அதை தான் சொல்லுகிறது. Says the weapons of our warfare are not carnal but they are mighty through God to the pulling down of strongholds. என்ன சொல்லுகிறது? எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைலாம் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைலாம் இருக்கிறது. And what do we do with those weapons? அந்த ஆயுதங்களை கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? The Bible says that we cast down arguments and every high thing that exalts itself against the knowledge of God, bringing into captivity every thought to the obedience of Christ. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. I've been talking about thoughts, imaginations and strongholds. எண்ணங்கள், கற்பனைகள், பலத்தாரங்கள் இதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். How it first initially we begin to receive some thoughts and we take those thoughts and then it becomes imagination and then it becomes a stronghold where you get into a habit of thinking like that. எப்படி நாம் சில எண்ணங்களை முதலாவது பெறுகிறோம் பிறகு அந்த எண்ணங்கள் எப்படி பலத்த அரண்களாக கற்பனைகளாக மாறுகிறது,
பிறகு அந்த கற்பனைகள் எவ்வாறு பலத்த அரண்களாய் மாறுகிறது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Many people have a mental stronghold stopping them from progressing financially. பலருக்கு சில மனதிலே சில பலத்த அரண்கள் இருந்து கொண்டு அவருடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. Now, I can pray for your success all day and do all those things, but yet if you do not mentally take on new thoughts, you will never make it. உங்களுடைய வெற்றிக்காக நாள் முழுதும் நான் ஜெபித்தாலும் மனதிலே புதிய எண்ணங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் பிறகு நீங்கள் முன்னேற முடியாது. Because only by changing your mind you can change your life. ஏனென்றால் உங்களுடைய மனதை மாற்றுவதன் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். One of the most important thing that must happen to a Christian is that he must come into the knowledge of the truth. ஒரு கிறிஸ்தவனுக்கு நடைபெற வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் சத்தியத்தை அறிகிற அறிவை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். So we are going to look at these financial strongholds. ஆகவே இந்த பொருளாதார பலத்தாரங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Mentally there are strongholds regarding finances. பொருளாதாரத்தை குறித்து மனதளவிலே பல பலத்தாரங்கள் இருக்கிறது. So I'm going to be sharing with you for just a couple of weeks, maybe or few weeks, about a right concept of God and who you are. ஆகவே ஒரு சில வாரங்களுக்கு தேவனை குறித்த சரியான எண்ணத்தை குறித்தும் நீங்கள் யார் என்பதை குறித்த சரியான எண்ணத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். God is a rich God. தேவன் ஐஸ்வரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். And you are a rich son of a rich God. ஐஸ்வரியமுள்ள தேவனுடைய ஐஸ்வரியமுள்ள மகன் நீங்கள். You are a rich daughter of a rich God. ஐஸ்வரியமுள்ள தேவனுடைய ஐஸ்வரியமான குமாரத்தி நீங்கள். I want to really impart this truth into you. இந்த சத்தியத்தை தான் உங்களுக்குள்ளே நான் கொண்டு வர விரும்புகிறேன். Because out there religiously people have taught something. ஏனென்றால் வெளியே ஏதோ மத போதனை போல மக்கள் சில காரியங்களை போதித்து வைத்திருக்கிறார்கள். And we have believed them over many generations. பல தலைமுறைகளாக நாமும் அந்த காரியங்களை அப்படியே நம்பியும் இருக்கிறோம். We turn with you to Matthew chapter 15. திருப்போம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு. Matthew 15 verse 14. மத்தேயு 15:14. Jesus is talking about the Pharisees. இந்த இடத்திலே பரிசேயரை குறித்து இயேசுவானவர் பேசுகிறார். In verse 10 he says, 10ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், he called the multitude to himself. He said to them, hear and understand. பின்பவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள். Not what goes into the mouth defiles a man, but what comes out of the mouth that defiles a man. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். Now this was a different teaching in Jesus' day. இயேசுவின் நாட்களில் இருந்த போதனைகளை விட இந்த போதனை ரொம்ப வித்தியாசமானது. இயேசுவின் நாட்களிலே இது ரொம்ப வித்தியாசமான போதனை. In Jesus' day this was a different kind of teaching. இயேசுவின் நாட்களிலே இந்த போதனை வித்தியாசமான ஒரு போதனையா இருந்தது. Because the Pharisees were in the business of teaching that what goes into the mouth is the thing that defiles you. ஏன்னா பரிசேயர் என்ன போதித்து கொண்டிருந்தார்கள், வாய்க்குள்ள போகிறது தான் தீட்டுப்படுத்துகிறதுன்னு போதிச்சாங்க. So they had all these regulations about what you can eat, what you cannot eat and all those things. ஆகவே என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிட கூடாது இப்படி பல காரியங்கள் இருந்தது. They made a religion out of these laws of what to eat and what not to eat. என்ன சாப்பிடலாம் சாப்பிட கூடாது இதையே ஒரு மதமாக்கி விட்டிருந்தார்கள். So they were preaching more of those regulations. ஆகவே இப்படிப்பட்ட விதிமுறைகள் சிலவற்றை தான் அவர்கள் அதிகமாய் போதித்து வந்தார்கள். And apart from that they were having regulations concerning clothes and everything. அது மட்டுமல்ல உடைகளை குறித்து பல காரியங்களை குறித்து கட்டுப்பாடுகளை போதித்தார்கள். And Jesus came and his teaching was totally different. ஆனால் இயேசு வந்தார், அவருடைய போதனைகளும் முற்றிலும் வித்தியாசமா இருந்தது. Did you know that the religious people of Jesus' day hated Jesus? இயேசுவின் நாட்களில் இருந்த மத தலைவர்கள் இயேசுவை அந்த அளவுக்கு பகைத்தார்கள். Jesus was crucified on a cross on a horrible and had a horrible death because religious leaders hated him. மத தலைவர்கள் இயேசுவை அந்த அளவுக்கு வெறுத்ததனால பகைத்ததனால தான் இயேசுவை கொடூரமான முறையிலே கல்வாரி சிலுவையிலே அறைந்தார்கள். Which religious leaders? எந்த மத தலைவர்கள்? His own people, the Jewish religious leaders. அவருடைய சொந்த ஜனங்கள், யூத மத தலைவர்கள். The Roman government, the secular people didn't care about it too much. இந்த ரோம அரசாங்கம் இருக்கிறதே மதசார்பற்ற அரசாங்கம், அது அத பத்தி எல்லாம் அவ்வளவு அக்கறைப்படல. They said, well, you have your religion, you preach whatever you want, it's up to you what you believe. அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுடைய மதம் என்ன எதையாவது பிரசங்கம் பண்ணீங்க, எதையாவது நம்பிட்டு போங்க. Keep it among yourself. உங்க மத்தியில நீங்களே வெச்சீங்க. We don't want any trouble. பிரச்சனை எல்லாம் நமக்கு வேண்டாம். But inside the Jewish religion, Jesus created a real uproar. ஆனா யூத மதத்திற்குள்ளாக இயேசு ஒரு பெரிய ஒரு 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 அமளியை ஏற்படுத்தி விட்டார். குட்டையை கலக்கிட்டார். It was very calm and it was going on very religiously, but all of a sudden this man comes
and teaches absolutely differently. அது ரொம்ப அமைதியா இருந்து கொண்டிருந்தது. ஆனா இவர் வந்து வித்தியாசமான போதனைகளை கொடுத்து இப்படி பிரச்சனை ஏற்படுத்தி விட்டார். Exactly the opposite way he is teaching. நேர் எதிராக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். Now I think if Jesus was here today, இன்றைக்கு இயேசுவானவர் இங்க இருந்தால், I think again religious people will hate him. நான் நினைக்கிறேன் மறுபடியும் இந்த மத தலைவர்கள் அவரை வெறுப்பார்கள். Hello. And I will tell you, many Christians will hate him. நான் சொல்றேன் பாருங்க, பல கிறிஸ்தவர்களும் அவரை வெறுப்பார்கள். Many Christian leaders will hate him. பல கிறிஸ்தவ தலைவர்கள் அவரை வெறுப்பார்கள். Because what he will say will go against what they have believed and what they have preached and propagated. ஏனென்றால் இயேசு சொல்லுகிற காரியங்கள் அவர்கள் நம்புகிற அவர்கள் பரப்பி வருகிற காரியங்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். Now you can imagine what's going to happen to me now. எனக்கு என்ன ஆகும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. Now you got me into trouble now. என்ன பிரச்சனையில சிக்க வச்சிட்டீங்க. But that's the way it is. ஆனா அப்படிதான் இருக்குது. Now you can preach religiously and you can preach Jesus' way. பாருங்க, மதத்தில் இருக்கிறது போலவும் போதிக்கலாம் அல்லது இயேசு போதித்தது போல நீங்கள் போதிக்கலாம். Religious teaching has to do with all these rules and regulations. மத போதனைன்னு சொன்னா இந்த சட்ட திட்டங்கள் கட்டுப்பாடுகள் இதுதான் போதிக்கப்படுகிறது. It consists of irrelevant, insignificant matters. மக்களுக்கு அவர்களுக்கு ஏற்காத ஒத்துவராத காரியங்களை போதிப்பார்கள். Things that don't matter, they make a big deal out of it. மக்களுக்கு அவ்வளவு ஏற்காத காரியங்கள் ரொம்ப பெரிய விஷயமா போதிச்சிருப்பாங்க. மக்களுக்கு எந்த பயனுமே தராத காரியங்களை அவ்வளவு பெருசா போதிப்பார்கள். That is what religion is. மதம் என்று சொன்னால் அதுதான். But spiritual teaching is something that makes a difference in every last person that there is. ஆவிக்குரிய போதனையோ இருக்கிற கடைசி ஆளுக்கு கூட மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடியது. So Jesus comes teaching saying what goes into man doesn't defile a man, what goes out of his mouth defiles. ஆகவே இயேசு என்ன போதிக்கிறார்? மனுஷனுக்குள்ளே போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது, உள்ளிருந்து வெளியே வருகிறது அவனை தீட்டுப்படுத்தும் என்கிறார். Then his disciples came and said to him, do you know that the Pharisees were offended when they heard this saying? அப்போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறடைந்தார்கள் என்று அறிவீரோ என்றார்கள். You know how many times people have said they were offended or somebody was offended because of what I said? பாருங்க, எத்தனை முறை அவரை சொல்லி அவரை கேட்டிருக்காரு இல்லையா, நான் சொன்னது கேட்டு யாரும் இடறல் அடைஞ்சாங்களா அப்படின்னு. No, how many times people have said to me that some people were offended because of what I said? எத்தனை பேர் என்கிட்ட வந்து பலமுறை சொல்லியிருக்காங்க, நீங்க சொன்னதை கேட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு. The thing is, I am not preaching to offend anyone. பாருங்க, யாரையும் இப்படி கோபப்படுத்த நான் எதையும் பேசுவது கிடையாது. But I am preaching what the word of God says. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை தான் நான் பேசுகிறேன். I really believe these things. நான் மெய்யாகவே இந்த காரியங்களை நம்புகிறேன். And in those days the Pharisees were offended. அந்த நாட்களிலே பரிசேயர் இடறல் அடைந்தார்கள். Look at the answer of Jesus. இயேசு கொடுத்த பதிலை கவனியுங்கள். He answered and said, every plant which my heavenly Father has not planted will be uprooted. இயேசு பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். In other words, he is saying all these people and their teachings were not planted by God, they will be uprooted. அது என்ன சொல்ல வருகிறார்? இவர்களும் இவருடைய போதனைகளும் தேவனால் நடப்படாதவைகள், ஆகவே அவைகள் வேரோடு பிடுங்கப்படும். They need to come out. அவையெல்லாம் வெளியே வரணும். There are tares that need to be plucked out and thrown into the fire. இந்த களைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு அக்கினியிலே போடப்பட வேண்டும். And then he says they are blind leaders of the blind. பிறகுதான் சொல்லுகிறார், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். And if the blind leads the blind, both will fall into a ditch. குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். Now this is even more offensive. இது இன்னும் ரொம்ப கோபத்தை உண்டாக்குது பாருங்க. At least before he was all right, now he is calling them blind. முன்னாவது பரவாயில்லை, இப்போ குருடனே அழைக்கிறார். He says everybody is blind and these people are blind also, they are leading the blind. என்ன சொல்றார்? எல்லாரும் குருடா இருக்காங்க, இவங்களும் குருடங்க குருடர்களை வழி நடத்துறாங்க. Now what is the problem with blind leading the blind? குருடருக்கு வழிகாட்டுகிறதுல என்ன பிரச்சனை? The problem is the blind, since he cannot really see, he really thinks that things are this way. என்ன பிரச்சனைனா, குருடனால பார்க்க முடியாது, ஆகவே விஷயம்லாம் இப்படிதான் இருக்கும்னு அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். Now if you take a blind man to a place where there's beautiful flowers and beautiful scenery and beautiful things, அழகான இயற்கை காட்சிகள், அழகான மலர்கள், இந்த இயற்கை காட்சிகள் அற்புதமா இருக்கு, அங்க ஒரு குருடனை கொண்டு போங்க. Now you can tell him, oh how beautiful are the mountains, நீங்க சொல்லலாம், ஐயோ இந்த மலைகள்லாம் பார்க்க இவ்வளவு பிரமாதமா how இருக்கு, wonderful trees there are, இந்த மரங்கள்லாம் இவ்வளவு அற்புதமா oh the இருக்கு, fruits are so wonderful, இந்த கனிகள்லாம் இவ்வளவு அழகா இருக்கு, flowers are so wonderful, இந்த மலர்கள்லாம் இவ்வளவு பிரமாதமா இருக்கு. he is listening to you and he has got his own perception of what you are talking about. நீங்கள் சொல்வதை அவன் கேட்கிறான், என்றாலும் நீங்கள் எதை குறித்து பேசுகிறீர்கள் என்பது குறித்து அவனால
கொஞ்சம் சிந்திக்கத்தான் முடிகிறது. He is not able to see, therefore he can only form his own image. அவனால பார்க்க முடியாதபடினாலே அவனே ஒரு கற்பனையை வளர்த்துக் கொள்கிறான். So we don't know what he is thinking about flowers. ஆகவே மலர்களை குறித்து அவன் என்ன நினைக்கிறான் நமக்கு தெரியாது. He has felt it and touched it. அதை உணர்ந்திருக்கிறான். He has heard your description. உங்களுடைய வர்ணனை கேட்டிருக்கான். So he thinks that flowers are this way. ஆகவே மலர்கள்லாம் இப்படி தான் இருக்கும்னு அவன் நினைக்கிறான். And he thinks he has his own perception of everything. எல்லாவற்றை குறித்து அவனுடைய சொந்த எண்ணம் கண்ணோட்டம் ஒன்று இருக்கிறது. Now we call things perception, these things perceptions, because they are not reality. இவைகளெல்லாம் கண்ணோட்டங்கள் என்று அழைக்கிறோம். ஏன்னா அவைகளெல்லாம் நிஜங்கள் அல்ல. You see, perceptions are often not the reality. கண்ணோட்டம் என்பது பல விஷயங்களிலே நிஜமா இல்லாமல் இருக்கலாம். And the blind man has his own perception about everything. பார்வையற்ற ஒருவனுக்கு பல காரியங்களை குறித்து அவன் சொந்த கண்ணோட்டத்தை உடையவனாய் இருக்கிறான். Now if you took 5 blind people 5 குருடர்களை எடுத்துங்க, and then you take them to the zoo and take them to the elephant, ஒரு ஜூ கொண்டு போய் ஒரு யானை கிட்ட கொண்டு போங்க, and let them feel the elephant and tell you what they think an elephant looks like. அந்த யானையை அவங்க தொட்டு பார்த்து உங்களுக்கு சொல்லட்டும் யானைன்னா எப்படி இருக்கும்னு. Everyone will have their own opinion. ஒவ்வொருவரும் அவங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுவாங்க. You will be amazed at how they see an elephant. அவர்கள் யானைனா எப்படி பார்க்கறாங்கன்னு நீங்க நினைக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். They see by just feeling it. அதை தொட்டு உணர்வதன் மூலமாக அவர்கள் பார்க்கிறார்கள். They can't see it. அவங்களால அதை பார்க்க முடியாது. So one man will say that he will feel the tail and he will say this looks like a broom. ஆகவே ஒருத்தன் அந்த வாளை தொட்டு பார்த்துட்டு பார்த்தா தொடப்பம் மாதிரி இருக்குது அப்படி. Because he has felt the broom in his house. ஏன்னா வீட்ல இருக்க தொடப்பத்தை தொட்டு பார்த்துட்டான். And this feels just like that. இந்த வாளம் அதே மாதிரி தான் இருக்கு. So he'll say that feels like a broom. அவன் சொல்லுவான் யானைன்னா தொடப்பம் போல இருக்கு அப்படி. And another one will feel the leg and he'll say this looks like a tree. இன்னொருத்தன் காலை தொட்டு பார்த்துட்டு இது பார்க்க மரம் போல இருக்கு அப்படினுவான். And then another one will feel the trunk and he will say this looks like a hose. பிறகு இன்னொரு ஆளு தும்பிக்கையை தொட்டு பார்த்துட்டு இது என்ன ஒரு ஹோஸ் மாதிரி இருக்கு அப்படினுவான். Another one will feel the ears and he'll say well it feels like my fan in my house. இன்னொரு ஆளு வந்து அந்த காதை தொட்டு பார்த்துட்டு இது வீட்ல இருக்கிற ஃபேன் மாதிரி இருக்கு அப்படினுவான். Another man will feel the elephant on the side and say this looks like a wall. இன்னொருத்தன் யானையே வயிற்று பகுதி தொட்டு பார்த்துட்டு இது என்ன சுவர் மாதிரி இருக்கு அப்படினுவான். All of them are wrong. எல்லாரும் தவறு. These are their perceptions but they are far removed from reality. அதாவது இதெல்லாம் இவருடைய கண்ணோட்டங்களே தவிர நிஜமானவைகள் அல்ல. Now religious teachers are similar. இந்த மத போதனையாளர்கள் கூட அப்படிதான். And that is why Jesus said these are blind leading the blind. ஆகவே தான் இயேசு சொன்னார் இவெல்லாம் குருடருக்கு வழிகாட்டுகிறவர்கள் என்று. They are talking about God, they are talking about church, they are talking about worship, they are talking about this and that, but whatever they talk about is their perception but not a reality. It's not the truth, it's the perception of the truth. அவர்கள் தேவனை குறித்து பேசுகிறார்கள், சபை குறித்து பேசுகிறார்கள், ஆராதனை குறித்து பேசுகிறார்கள். அவர்கள் என்ன பேசினாலும் சரி அதெல்லாம் உண்மை சத்தியம் கிடையாது, மாறாக அவருடைய கண்ணோட்டமாக இருக்கிறது. Now regarding prosperity also the blind have a perception. இந்த செழிப்பை குறித்து கூட குருடர்களுக்கு சில கண்ணோட்டங்கள் இருக்கு. I'm talking about the religiously blind, the real spiritually blind. குருடன் சொல்லும்போது ஆவிக்குரிய விதத்திலே குருடரா இருக்காங்களா அவங்கள பற்றி சொல்றேன். They have a perception about prosperity. செழிப்பை குறித்து அவங்களுடைய கண்ணோட்டம் ஒரு விதமா இருக்கு. They read the same Bible. இதே வேதத்தை தான் அவங்களும் வாசிக்கிறாங்க. Just like the blind man and the one who can see both feel the same elephant. குருடனும் கண்ணு தெரியணும் ரெண்டு பேரும் ஒரே யானையை தான் தொட்டு பார்க்கறான். But these people have a different idea. ஆனா இவர்களுக்கு என்னெல்லாம் வேற மாதிரி இருக்கு. Because they are unable to see. ஏனென்றால் இவர்களால் பார்க்க முடியவில்லை. So when they read about Jehovah Jireh, ஆகவே யெகோவா ஈரே என்று வாசிக்கும்போது they read about Jehovah the needy. அவர் தேவையில் இருக்கிற ஒரு யெகோவா பற்றி தான் வாசிக்கிறாங்க. They think about Jehovah as a person who himself needs something. அதாவது யெகோவாவுக்கே ஏதோ தேவைன்ற மாதிரி தான் அவங்க பார்க்கறாங்க. Because look at the way they go about raising their funds. ஏனென்றால் அவங்க நிதி திரட்டுகிற முறைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. You know, they always raise it like as if God is really poor. எப்போதுமே ஏதோ தேவன் ஏழை என்பது போல தான் நிதி திரட்டுறாங்க. After you sit through a fundraising session, you come out with the opinion that God is poor. நிதி திரட்டுறாங்களே அங்க போய் உட்கார்ந்துட்டு நீங்க வெளியே வரும்போது ஏதோ தேவன் ஏழை போலன்ற எண்ணத்தோட தான் வெளியே வருவீங்க. And that God is a God who wants to take from me whatever little I got. என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கூட என் தேவன் எடுத்துக்கொள்ள விரும்புறான்ற எண்ணம் தான் இருக்கும். Because that's the way they go about it. ஏன்னா அது அப்படிதான் செய்றாங்க அத. You see, that's because of the way they think. அவர்கள் சிந்திக்கிற விதத்தினால அப்படி செய்கிறார்கள்.
செய்கிறார்கள். Because of the way they think, they do everything accordingly. அவர்கள் அப்படி எண்ணுகிறதுனால தான் அதற்கேற்றவாறு எல்லாவற்றையும் செய்கிறார்கள். That is why I believe wrong thinking must be set right, because wrong thinking leads to wrong living. ஆகவே தான் நான் என்ன சொல்லுகிறேன், தவறான எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும், இல்லை என்றால் தவறான எண்ணங்கள் தவறான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் விடும். How do they raise funds? எப்படி நிதி திரட்டுகிறார்கள்? They'll say you give sacrificially. என்ன சொல்றாங்க? தியாகத்தோடு கொடுங்கன்றாங்க. Now that sounds very nice. இது கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்கு. All this will sound very nice. இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். They say give sacrificially. சொல்றாங்க தியாகத்தோடு கூட கொடுங்கள். So suppose you are earning 1 lakh every year. நீங்க வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா, so to give sacrificially, தியாகத்தோடு கொடுக்கிறதுனா என்ன? how will you plan your life? உங்க வாழ்க்கை எப்படி திட்டமிடுவது? You will cut down all your expenses. உங்களுடைய செலவெல்லாம் குறைத்துக் கொள்ளுங்கள். And they will tell you how to cut it down. அதை எப்படி குறைக்கன்னு அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. Say cut down your coffee. காஃபியை குறைச்சுங்க. Cut down your Coca-Cola. Coca-Cola குறைச்சுங்க. Cut down your meat every day. ஒவ்வொரு நாளும் கறி மீன் சாப்பிடுங்க, அதெல்லாம் குறைச்சுங்க. Just keep it for 1 or 2 days in a week. வாரத்துல 1-2 நாள் போதும். And they will preach about the sacrifice. அந்த தியாகத்தை பத்தி நிறைய பேசுவாங்க. And it all sounds nice. அதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். And put this money away for God. கர்த்தருக்கு இந்த பணத்தை ஒதுக்கி வைங்க. And you give. பிறகு அதை எடுத்து கொடுங்கள். There is something seriously wrong with this giving. பாருங்க, இப்படி கொடுப்பதுல ஏதோ மிகப்பெரிய ஒரு தவறு இருக்கு. This is not biblical. இது வேதத்தின் அடிப்படையிலானது அல்ல. This is not in the Bible. இது வேதத்திலே கிடையாது. You see, because this has no place for a harvest of abundance. ஏனால் இப்படி செய்யும்போது சம்பூர்ணத்திற்கு சம்பூர்ணமான அறுவடைக்கு இடம் இல்லாமல் போகிறது. The way the Bible approaches giving is, it says if you sow a little, you will reap a little. You will sow much, you will reap much. கொடுப்பதை குறித்து வேதம் அப்படி சொல்கிறது. கொஞ்சமாய் விதைத்தால் கொஞ்சமாய் அறுப்பீர்கள், நிறைய விதைத்தால் நிறைய அறுப்பீர்கள். It says given it shall be given unto you, good measure pressed down shaken together. என்ன சொல்லுது? கொடுங்கள், அப்போது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து கொடுக்கப்படும். When you give tithes, windows of heaven will be open, a blessing that you have no room to contain will be poured out. நீங்கள் தசமபாகம் கொடுக்கும்போது வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு இடங்கொள்ளாமல் போகக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதம் கொட்டப்படும். But these people who talk about sacrificial giving will never have any place for this. ஆனால் தியாகத்தோடு கொடுப்பது பற்றி பேசுவார்களே, அவர்கள் இதற்கெல்லாம் இடம் கொடுக்கவே மாட்டார்கள். So you better be ready to live on 60,000 rupees a year out of your 1 lakh. ஆகவே 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னு சொன்னா 60,000 கொண்டு வாழ நீங்க ஆயத்தமா இருக்கணும். They will tell you how to live on 60,000. எப்படி 60,000ல வாழதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. They'll say you give 40,000. சொல்லுவாங்க 40,000 கொடுங்க. You sacrifice for the Lord. கர்த்தருக்கென்று தியாகம் பண்ணுங்க. 60,000 is enough for you. 60,000 ரூபாய் உங்களுக்கு போதும். If you stop drinking your coffee so many times a day and your Coca-Cola and cut down your mutton and chicken 3 times a day, then everything will be all right. இத்தனை தடவை காபி குடிக்கிறீங்களே, அதை நிறுத்துங்க. கொக்கோ கோலா நிறுத்துங்க. கறி மீன் இவ்வளவு சாப்பிடுறீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுங்க. பிறகு உங்களால வாழ்ந்துடலாம், வாழ முடியும்னுவாங்க. So you give 40,000 this year. ஆக இந்த வருஷம் 40,000 கொடுப்பீங்க. So you've learned to live by 60,000. 60,000ல வாழ கற்றுக்கொண்டீங்க. Next year, அடுத்த வருஷம் they tell you we need 10,000 more now சொல்லுவாங்க from you. உங்ககிட்ட இருந்து 10,000 ரூபாய் எங்களுக்கு அதிகம் வேணும். So you have to learn to live by 50,000 now. ஆகவே இப்ப 50,000 கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். Last year you lived by 60,000, now you need 70,000. பாருங்க, போன வருஷம் 60,000 கொண்டு வாழ்ந்தீங்க, இப்ப 70,000 தேவைப்படுது. Because inflation is kicking up the prices. பண வீக்கத்தினால விலையெல்லாம் ஏறுது. But these strange people, they say you live 10,000 rupees less. ஆனா இந்த வினோதமான நாட்கள பாருங்க, 10,000 ரூபாய் குறைச்சிட்டு வாழுங்கன்றாங்க. They never talk about how you can receive in abundance from God. எப்படி நீங்கள் தேவனிடத்திலிருந்து சம்பூர்ணமாய் பெற முடியும் என்பதை பேசவே மாட்டார்கள். The Bible teaches it in another way. வேதம் அதை வேறு விதத்திலே போதிக்கிறது. The Bible says give, வேதம் சொல்லுது கொடுங்கள், and then it will be given back to you. அப்போது அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். Good measure pressed down shaken together, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி running over. நன்றாய் அளந்து. Why? ஏன்? Because next year God's work may need more, so that you will have overabundance and overflowing abundance, so that you can give more. ஏன்னா அடுத்த வருஷம் தேவனுடைய ஊழியத்துக்கு என்று அதிகம் தேவைப்படும். ஆகவே அந்த அதிகத்துக்கு உங்களிடத்திலே போதுமானதா இருக்கும்படி நிரம்பி வழிகிற அளவுக்கு உங்களிடத்திலே இருக்க வேண்டும். ஹலோ அடுத்த வருஷம் ஜாஸ்தி தேவைப்படும், அதனால அடுத்த வருஷம் நீங்க நிறைஞ்சு வழியணும். இப்படி சொன்னாதான் வழங்கும். நிறைஞ்சு வழியில்னா அப்புறம் வலிச்சிக்க வேண்டியதுதான். You see, it's important. It overflows. பாருங்க, உங்ககிட்ட நிரம்பி வழியிறது ரொம்ப முக்கியம். Their method sounds good, sounds spiritual, sounds holy, sounds so humble, sounds so pure. But in the end, if you keep on going like that for 4 or 5 years, then you'll be only valichifying,
அவங்க சொல்ற முறையெல்லாம் ரொம்ப அற்புதமா பிரமாதமா பரிசுத்தமானதா இருக்கலாம். ஆனா இப்படியே போயிருந்தா கடைசியில நம்ம தான் வழிச்சிட்டு போகணும். There'll be nothing. ஒண்ணும் இருக்காதங்க. Because they'll eat away every week, every month. ஏன்னா ஒவ்வொரு வாரம் அவங்க அரிச்சிட்டே போவாங்க. And every year. ஒரு வருஷமா அப்படிதான் இருக்கும். And there'll be nothing because they never tell you about how God gives. எப்படி தேவன் கொடுக்கிறார் என்பதை அவர்கள் ஒண்ணும் அத பத்தி ஒண்ணுமே சொல்லாததனால உங்ககிட்டயும் ஒண்ணும் இருக்காது. And if you talk about that, they say, no, you can't expect anything from God. You must only give to God and don't expect anything அத from பத்தி God. பேசணும்னு சொன்னா இல்ல கர்த்தருக்கு நீங்க கொடுக்கணுமே தவிர கர்த்தருக்கு இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு. The end product is this, that people begin to think about God as a taker. முடிவிலே மக்கள் எப்படி போயிடுறாங்கன்னா கர்த்தர்னா எடுத்துக்கொள்ளுகிறவன் தான் நினைக்கிறாங்க. So when they go to church, ஆகவே சபைக்கு போகும்போது the preacher gets up and says, we are now going to take offering. பிரசங்க ஏன்னு சொல்ல இப்ப காணிக்கை எடுக்க போகிறோம். The word take is a terrorizing word for them. எடுக்க போகிறோம்னா அவங்களுக்கு பயம் வந்து பிடிச்சது பாருங்க. Because they now know that God is a taker. ஏன்னா இப்ப புரிஞ்சிச்சு அவங்களுக்கு கர்த்தர் வந்து எடுக்கிறவர். ஐயோ எடுக்க போறாங்களா? கோயிலுக்கு போனாலே எடுக்கிற வேலையா தான் இருக்குது. எடுத்துருவாங்க போல இருக்கு. பாக்கெட்டை கெட்டியா பிடி. Don't open your pocket. பாக்கெட்டை மட்டும் திறந்துடாதீங்க. Because God is going to take it. ஏன்னா கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். The taker is in business again. மறுபடியும் அவர் எடுக்கிற வேலையில இருக்காரு. Taker is busy taking every Sunday. எடுக்கிறவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எடுத்துனே இருக்காரு. Oh, I can't be taken like this. ஐயோ இது போல என்கிட்ட எடுத்துதா எப்படி? So the picture given is not Jehovah Jireh, Jehovah taker. ஆகவே யெகோவா ஈரே என்ற படம் இல்ல, யெகோவா பிடுங்குறவர் என்ற படம் தான் இருக்காங்க. யெகோவா கொடுக்கிற யெகோவா இல்ல, எடுக்கிற யெகோவா இவர். பிடுங்குற யெகோவா. சிலர் பிடுங்கிடுறாங்க. எடுக்கிறது போக பிடுங்கிடுறாங்க. So all this is given a wrong picture. ஆகவே இதெல்லாம் தவறான ஒரு படத்தை கொடுத்து விட்டது. I want to give you the right picture. சரியான படத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். Amen. Amen. How many of you ought to get the right picture? எத்தனை பேருக்கு சரியான படம் வேணும்ன்றீங்க? I want to give you the picture that the rich God that I have is a giver and not a taker. என்னுடைய ஐஸ்வரியமுள்ள தேவன் எடுக்கிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவர். If you think wrongly, நீங்கள் தவறாய் எண்ணினால் your whole attitude towards life and giving and everything will change. வாழ்க்கை குறித்து கொடுப்பதை குறித்து உங்களுடைய எண்ணம் எல்லாம் மாறிவிடும். You'll become a very miserable person if you don't have the right attitude about who God is. தேவன் யார் என்பது குறித்து சரியான எண்ணம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா ரொம்ப பரிதபிக்க கூடிய ஒரு ஆளா மாறிடுவீங்க. Let's begin our journey. சரி நம்ம ஆரம்பிப்போம். Matthew 24. மத்தேயு 24. This is the parable that I want to deal with. இந்த உண்மையை தான் நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். The point is, our God is a rich God, he gives. என்ன சொல்ல வருகிறேன், நம்முடைய தேவன் ஐஸ்வரியம் உள்ளவர், அவர் கொடுக்க விரும்புகிறார். He has no need, he doesn't have to take from you. அவருக்கு தேவை என்பதே கிடையாது, உங்ககிட்ட இருந்து அவர் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. He is a giver. அவர் கொடுக்கிறவர். So draw near to him. ஆகவே அவரிடம் வாருங்கள். He is not interested in taking anything you have. உங்ககிட்ட இருக்கிறதை எடுப்பதில் அவருக்கு ஆர்வம் இல்லை. He is giving you. அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். I will show you, he wants to give you more and more so that he can use you for his purposes. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவர் உங்களுக்கு அதிகமாய் கொடுக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவருடைய நோக்கங்களுக்காக அவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். Matthew 25. மத்தேயு 25. And this wonderful parable that Jesus told in verse 14 onwards. 14 ல இருந்து இயேசு அற்புதமான ஒரு உவமையை சொல்கிறார் பாருங்க. For the kingdom of heaven is like a man traveling to a far country who called his own servants and delivered his goods to them. அன்றி பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்தியிலே அவர் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. Now here is a story about a man who's going to travel far, so he calls, he's a big boss, he's got a lot of things, a lot of fields I suppose, or whatever business he's got, and he calls his servants and entrusts in their hands some things. இந்த கதை எதை பற்றின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள், நிறைய வயல்வெளி, நிறைய பிசினஸ்லாம் இருக்கு, அவன் தூர தேசத்துக்கு போகிறான். ஆகவே தன் ஊழியக்காரரை கூப்பிட்டு அவங்க கையில தன் ஆஸ்தியெல்லாம் ஒப்பு கொடுக்கிறான். Why does he give it to them? ஏன் அவங்க கையில கொடுக்கறான்? Listen to this. கவனிங்க. And to one he gave 5 talents, to another 2, and to another 1, to each according to his own ability, and immediately he went on a journey. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். Now why would a businessman like that give to someone various responsibilities and various resources? Why would a man like this give? ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆள், தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற இப்படிப்பட்ட ஒரு ஆள்
தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய காரியங்கள் எல்லாம் மற்றவங்க கையில கொடுக்கணும். Remember, Jesus is talking about giving this parable, trying to reveal something about God. பாருங்கள், இயேசுவானவர் இந்த ஊமையின் மூலமாக தேவனை குறித்து ஒன்றை வெளிப்படுத்த முயற்சிக்கிறார். And the things of God and how the things of God operate and work. தேவனுடைய காரியங்களை குறித்து, தேவனுடைய காரியங்கள் எப்படி வேலை செய்கிறது என்பதை குறித்து அவர் சொல்ல வருகிறார். How things ought to be understood in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் எவ்வாறு காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறார். So he says the kingdom of heaven is like this man who gave these talents to his servants. அவன் என்ன சொல்ல, பரலோக ராஜ்யம் இந்த ஊழியக்காரருக்கு தாளந்துகளை கொடுத்த அந்த மனுஷனை போல இருக்கிறது. The first thing that we need to notice here is இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், that this picture of God that is given here is that God is a giver. தேவனை பற்றி என்ன படம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், தேவன் கொடுக்கிறவர். He gave to one 5, he gave to one 2 and not to another 1. ஒரு இடத்துல 5, இன்னொரு இடத்துல 2, இன்னொரு ஆள் இடத்துல 1 கொடுத்தார். He didn't call them and say, I'm going on a far journey, I need some money, you all bring what you have. நான் ரொம்ப தூரம் போகிறேன், பணம் தேவை, ஆக உங்ககிட்ட இருக்கலாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லல அவர். He says, I'm going far away, but I want to carry on my work, so I'm going to give you this much. என்ன சொல்லுகிறார், வெகு தூரம் போகிறேன், ஆகவே என் வேலை தொடர்ந்து நடக்கணும், ஆகவே அதற்காக இவ்வளவு உங்க கையில கொடுக்கிறேன் நானு. And one 5 and another receives 2 and another receives 1. ஒரு உங்க கையில 5, அடுத்த கையில 2, இன்னொரு ஆளுகிட்ட 1 கொடுக்கிறார். So God is a giver and not a taker. ஆகவே தேவன் எடுக்கிறவர் அல்ல, கொடுக்கிறவர். He gives out of what he has. அவரிடத்துல இருக்கிறதிலிருந்து அவர் கொடுக்கிறார். God gives to us whatever he has. தேவன் அவரிடத்துல என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை நமக்கு தருகிறார். How much God has? தேவனிடத்துல எந்த அளவுக்கு இருக்கிறது? He has too much. நிறைய இருக்கு. So out of that he gives into everyone's hand certain resources. ஆகவே அதிலிருந்து எடுத்து ஒவ்வொருவன் கையிலும் அளவுக்கு தக்கதாக கொடுக்கிறார். Every person sitting in this place must realize today that you are not giving to God, God has given into your hands. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு இதை உணர வேண்டும். நீங்கள் எதையும் தேவனுக்கு கொடுப்பது கிடையாது, தேவன் தான் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். Amen. Amen. You have all received from God. நீங்கள் எல்லாரும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்கள். Everything that I have, everything that you have came from God. God entrusted it into our hands. என்னிடத்தில் இருக்கிற எல்லாம், உங்களிடத்தில் இருக்கிற எல்லாமே நம்முடைய கைகளிலே தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Everybody understood that? எல்லாருக்கும் புரியுதா? He has given. அவர் கொடுத்திருக்கிறார். Did you bring anything? நீங்க எதையாவது கொண்டு வந்தீங்களா? Did you invent anything? நீங்க எதையாவது கண்டுபிடிச்சீங்களா? Are you the inventor of any wealth? நீங்க ஏதாவது ஆஸ்தியை கண்டுபிடிச்சீங்களா? Did you make gold? நீங்களா தங்கத்தை உண்டாக்குனீங்க? Are you the inventor of silver? அல்லது வெள்ளியை கண்டுபிடிச்சது நீங்களா? Not one person here can say that they are the owner of this earth. இந்த பூமிக்கு சொந்தக்காரன் நான் தான் ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது. The earth has been given to us by God. இந்த பூமி தேவனால் நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Amen. Amen. We are his trusted stewards. நாம் அவருடைய உண்மைக்கு பாத்திரரான ஊழியர்கள். God has given it into our hands. தேவன் நம்முடைய கையில் அதை கொடுத்திருக்கிறார். So my dear friend, from the beginning God is a giver, not a taker. ஆகவே நண்பர்களே, ஆதியிலிருந்தே தேவன் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். He never takes, he always gives. அவர் எடுத்துக்கொள்வதே கிடையாது, எப்போதுமே கொடுக்கிறார். Why does he give? ஏன் அவர் கொடுக்கிறார்? Now God is a wonderful businessman. பாருங்க, தேவன் அற்புதமான ஒரு பிசினஸ்மேன் போல. I think that is why God likes business people. ஆகவே தான் நினைக்கிறேன் கர்த்தருக்கு பிசினஸ் ஆட்களை ரொம்ப பிடிக்குது. Because God says I'm a businessman. தேவன் சொல்ல நானும் ஒரு பிசினஸ்மேன் போல தான். Because I'm going to give you something. என்ன ஒன்று நான் கொடுக்க போகிறேன். And don't be just keeping it and give it back to me as I gave it to you. அத அப்படியே வச்சிருந்து எப்படி கொடுத்தனோ அதே போல திரும்ப என்கிட்ட கொடுக்காத. Because that's not what I gave it to you. ஏன்னா அதுக்காக நான் உங்களை அதை கொடுக்கல. You take it and do something with it and multiply it. நீ அதை எடுத்து அதை கொண்டு ஏதாவது செய்து அதை பெருக்கு என்கிறார். When I see that you can do it, நீ அப்படி செய்ய முடியும் என்பதை நான் காணும்போது, when you demonstrate your faithfulness in your work and in your what responsibility, உன்னுடைய வேலையிலே, உன்னுடைய பொறுப்பிலே, உன்னுடைய உண்மையை நீ வெளிப்படுத்தும் போது, I'm waiting to give you more. அதிகம் கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். The only reason that I'm not giving any more is I don't know what you will do with it. உங்களைல அதிகம் நான் ஏன் கொடுக்க மாட்டேன்னா, கொடுத்தா அதை கொண்டு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. So demonstrate for me. ஆகவே எனக்கு நிரூபித்து காட்டு. I'm going to give you 5. Let's see what you do with 5. 5 கொடுக்க போறேன். அந்த 5 வச்சிட்டு நீ என்ன பண்ணன்னு பார்க்கலாம். Because my heart says I want to give more. என்னுடைய உள்ளம் சொல்லுகிறது நான் அதிகம் கொடுக்க விரும்புகிறேன். That's the heart of God. அதுதான் தேவனுடைய உள்ளம். Because you will read that when he came back and asked account of them. என்ன நீங்க வாசிக்கலாம், அவர் திரும்ப வந்து அந்த கணக்கை கேட்டபோது, you know, the one who had 5 made it into 10. அந்த 5 தாலந்து வாங்குனவன் அதை 10 ஆக்கினான். He didn't say wonderful, just give it back to me. ரொம்ப அற்புதம், அதை அப்படியே திரும்ப கொடுத்துருன்னு சொல்லல. Good profit. நல்ல லாபம்.
Tata, bye-bye. டாடா பை பைன்னு No, சொல்லுங்க. he said, no, you're a good one, so I'm going to give you more. சொல்ல இல்ல நீ உண்மையுள்ள ஆகவே நிறைய கொடுக்க போகிறேன். I'm going to give you even more. இன்னும் அதிகம் கொடுக்க போகிறேன். Because my job must be done, Yen- I want people who can be trusted with more and more and more. என்னுடைய வேலை செய்யப்பட வேண்டும். ஆகவே அதிகமாய் கொடுத்தால் நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் எனக்கு வேணும். I believe the situation has not changed today. பாருங்க சூழ்நிலை இன்னைக்கும் மாறவில்லை என்று தான் நான் கருதுகிறேன். Jesus has come and provided redemption இயேசு வந்தார், மீட்பை நமக்கு ஏற்படுத்தி விட்டார். and has gone to the Father's right hand, பிதாவுடைய வலது பாசத்துக்கு சென்று விட்டார். left us here. நம்ம இங்கே வைத்திருக்கிறார். He gives us earthly resources. அவர் தான் இந்த உலக ஆஸ்திகளை சம்பத்துகளை நமக்கு கொடுக்கிறார். He says, now demonstrate to me what you will do with அவர் என்ன this. சொல்கிறார்? இப்பொழுது இதை கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை எனக்கு நான் நிரூபித்து காட்டு. Multiply it. இதை பெருக பண்ணு. Work with it. இதை கொண்டு வேலை செய். Not so that I can come and take everything that you have. நான் வந்து உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வதற்காக அல்ல. Because I am never a taker. When you demonstrate that you can make 5 into 10, I'm going to give you even more. ஏனென்றால் நான் ஒரு காலம் எடுக்கிற தேவன் அல்ல, மாறாக 5ஐ உன்னால் 10 ஆக்க முடியும் என்பதை நீ நிரூபித்து காட்டும் போது நான் இன்னும் அதிகம் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்கிறார். Hello. So God is never taking. ஆகவே தேவன் எடுத்துக்கொள்வதே கிடையாது. God is giving. தேவன் கொடுக்கிறார். He is investing more and more. அதிகமாய் முதலீடு செய்கிறார். Because he knows that when he gives into your hands, you're going to do something with it. ஏன்னா அவருக்கு தெரியும் உங்க கையில கொடுத்தா அதை கொண்டு நீங்கள் எதையாகிலும் செய்வீர்கள். You're going to multiply it and you're going to do his work. நீங்கள் அதை பெருக பண்ணுவீர்கள், அவருடைய வேலை செய்வீர்கள் என்று அவருக்கு தெரியும். This idea of how God is a giver and not a taker is well spread out throughout the scriptures. தேவன் எடுக்கிறவர் அல்ல, மாறாக கொடுக்கிறவர் என்ற எண்ணம் வேதம் முழுவதும் எல்லா இடத்திலும் இருக்கிறது. I want to refer to Ecclesiastes chapter 5 for a minute and come back to this. ஒரு வினாடி சொல்லுவோம். பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு மீண்டும் இதுக்கு வருவோம். I want to come back to 25, but just go to Ecclesiastes 5. I want to give you a little more about how he's a giver and not a taker. தேவன் எவ்வாறு எடுக்கிறவர் அல்ல கொடுக்கிறவர் என்பதை பிரசங்கி 5 இலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 18. Here is what I have seen. It is good and fitting for one to eat and drink and to enjoy the good of all his labor in which he toils under the sun all the days of his life, which God gives him, for it is his heritage. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனை அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. God gives him, it seems. தேவன் தான் அவனுக்கு அதை கொடுக்கிறாராம். God gives him all these things to so that he can enjoy all these good அவன் things. இந்த எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கும்படி தேவன் தான் அருளி செய்கிறார். His labor brings forth good things. அவனுடைய பிரயாசம் நல்ல பலனை அவனுக்கு கொடுக்கிறது. So it is fit for him to eat and drink and to enjoy all the good things. ஆகவே அவன் புசித்து குடித்து எல்லா நன்மைகளையும் அனுபவிப்பது அவனுக்கு ஏற்றது. This is his heritage or his portion, the Bible says. இதுதான் அவனுடைய பங்கு என்று வேதம் சொல்லுகிறது. And then next verse 19 says, 19 கவனிங்க. as for every man to whom God has given riches and wealth and given him power to eat of it, to receive his heritage and rejoice in his labor, this is the gift of God. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். So if a man has enough to eat and drink and be clothed with and have everything, that's a gift of God, it says. ஆகவே ஒருவங்கிட்ட நல்லா அவனால் சாப்பிட முடியுது, புசிக்கிறான், குடிக்கிறான், உடுத்துகிறான் சொன்னா அது தேவனுடைய அனுகிரகம் என்று சொல்கிறது. God has endowed him with this gift. தேவன் இந்த அனுகிரகத்தை அவனுக்கு செய்திருக்கிறார். The Bible clearly says that God has set aside a generous portion of world's wealth for every human being on this planet Earth. இந்த பூமியில வசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு வேண்டிய ஆஸ்திகளை தேவன் ஏராளமாய் தாராளமாய் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. When God looks at the earth, all that is there, தேவன் இந்த பூமியையும் இதில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கும்போது he sees it as something to be divided among all of us so that we can all enjoy and have all of this. இது எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டிய காரியம், இது நம்ம எல்லாருக்கும் சொந்தமானது என்பதை போல தான் அவர் பார்க்கிறார். God has put here on this earth everything that you will ever need to eat and drink. உங்களுக்கு புசிக்க குடிக்க தேவைப்படுகிற எல்லாவற்றையும் தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறார். There is no water shortage. இங்க தண்ணீருக்கு பஞ்சமே கிடையாது. Some people are holding the water, don't want to give it. சிலர் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு புடிச்சு வச்சிருக்காங்க. That is why there is shortage in some places. ஆகவே சில இடங்களிலே குறைவா இருக்கு. There is no water shortage. ஆனா தண்ணீர் குறைவு பஞ்சம் எங்கேயுமே கிடையாது. Because in our own country, in one corner it is flooding, the other corner is dry. ஏன்னா நம்முடைய நாட்டிலே ஒரு பக்கம் தண்ணி அதிகமா இருக்கு, இன்னொரு பக்கம் காஞ்சு போயிருக்கு.
Right? சரியா? So there is no water shortage. We create shortages. ஆகவே தண்ணீர் பஞ்சம் என்று கிடையாது, நாம தான் பஞ்சத்தை உருவாக்குகிறோம். God has put on this earth every resource that we ever need to eat and drink. நாம் புசிப்பதும் குடிப்பதும் தேவையான எல்லா வளங்களையும் தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். Some countries have so much so much surplus left out as far as food is concerned. சில நாடுகள்ல உணவு பொறுத்தவரையில ஏராளமா மீதம் இருக்கு பாருங்க. In some countries they pay money to farmers not to grow any more food. சில நாடுகள்ல இனி இந்த தானியத்தை விளைவிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கும் பணம் கொடுக்கறாங்க. Some countries they dump the food in the sea. சில நாடுகள்ல கடல்ல கொண்டு போய் உணவை கொட்டுகிறார்கள். And dump it somewhere. எங்கயாவது போய் கொட்டுறாங்க. Because to keep it in containers, keep it safe and preserve it takes more money. ஏன்னா அதை பத்திரப்படுத்தி பாதுகாப்பா எங்கயாவது வைக்கிறதுக்கு அதிக பணம் செலவிட வேண்டியதா So இருக்குது. I say to you, there is no such thing as food shortage. ஆகவே உலகத்திலே உணவு பற்றாக்குறை என்பது கிடையவே கிடையாது. We create shortage. நாம தான் பற்றாக்குறைகளை உருவாக்குகிறோம். Because some people keep it and don't want to give it. ஏன்னா சிலர் அதை வச்சிட்டு கொடுக்க மாட்டேன்றான். It is man created, it's a fabricated thing. It is not there in இந்த the பற்றாக்குறை மனுஷனாலே உண்டாக்கப்பட்ட ஒன்று, ஆனா இது கிடையாது உலகத்திலே. So there is enough for everybody. ஆகவே எல்லாருக்கும் தேவையான காரியம் இருக்கிறது. Because the Bible says it is the heritage of man. God wants man to eat and drink to enjoy all the good of his labor. மனுஷன் புசிக்க வேண்டும், குடிக்க வேண்டும், எல்லா நன்மைகளையும் அனுபவிக்க வேண்டும், அதுதான் அவனுடைய பங்கு என்று தேவனே சொல்லி இருக்கிறார் வேதம் சொல்கிறது. Take a list of what God has given. தேவன் என்னெல்லாம் கொடுத்திருக்கார் கொஞ்சம் பட்டியல் போடுவோம். All you'll ever need to eat and drink he is given. புசிக்க குடிக்க உங்களுக்கு தேவையான எல்லாம் கொடுத்திருக்கிறார். Full time employment God has given. பாருங்க, முழு நேர வேலையை தேவன் கொடுத்திருக்கிறார். That's what it says. வசனம் அதான் சொல்லுகிறது. You're working and you're earning. வேலை செய்கிறீர்கள், சம்பாதிக்கிறீர்கள். God has employment for everybody. தேவன் எல்லாருக்கும் வேலையை வைத்திருக்கிறார். Some people say, well, I don't have employment, brother. சிலர் சொல்றாங்க எனக்கு வேலை இல்லங்க அப்படினு. Employ yourself. ஏதாவது வேலையை நீங்களே எடுத்து செய்யுங்க. Employment இல்லன்னு சொல்லாதீங்க. employment உண்டாக்குங்க. Employment exchangeல காத்திருந்து பிரயோஜனம் கிடையாது. There's no use waiting there. அங்க போய் காத்திருந்து பிரயோஜனம் இல்ல. Make employment. அங்க வேலையை நீங்களே தேடிக்குங்க. And then you can give employment to so many people. பிறகு பலருக்கு நீங்க வேலை கொடுக்க முடியும். Employment is there. You can employ yourself. வேலை இருக்கு, நீங்களே ஏதோ வேலை தேடிக்கலாம். There is something to do. செய்யறதுக்கு ஏதோ ஒன்னு இருக்கு. God has put it there. தேவன் அதை வைத்திருக்கிறார். There are millions and millions of opportunities. லட்சக்கணக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. Many times that's why I say there is a stronghold. People think unless someone gives me a job I can't have a job. பாருங்க, இதனால தான் இது ஒரு பெரிய பலத்த அரண்ற மக்கள் என்ன நினைக்கிறாங்க, யாராவது வேலை கொடுத்தாதான் எனக்கு வேலை உண்டு. Unless it comes in the Sunday paper it's not there. ஞாயிற்றுக்கிழமை பேப்பர்ல அது வரலன்னா வேலை கிடையாது. So they say I looked at the Sunday paper, brother, there's no job. அவங்க என்ன சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை பேப்பர்ல பார்த்தேன் பிரதர், வேலையே இல்ல. I looked at the internet, there's no job. இன்டர்நெட்ல பார்த்தங்க, வேலையே இல்ல. There's no job anywhere. எங்கேயுமே வேலை இல்ல. Well, find a job, discover a job, my friend. வேலை நீங்களே தேடி கண்டுபிடியுங்கள். Break loose from that stronghold. அந்த பலத்த அரண்களை உடைத்து வெளியே வாருங்கள். That stronghold that says that there are no jobs. வேலைகளே கிடையாது என்று சொல்லுது அந்த பலத்த அரண்களிலிருந்து வெளியே வாருங்கள். வாருங்கள். Believe what the Bible says. வேதம் சொல்வதை நம்புங்கள். The Bible says that God has given every man something to labor with. வேதம் சொல்லுது தேவன் உழைப்பதற்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒன்றை தந்திருக்கிறார். Full time employment. முழு நேர வேலை. There is job here. வேலை இருக்கு இந்த பூமியில. Can I hear an amen? ஆமென் கேட்கலாமா? எல்லாம் நல்லா நிமிர்ந்து பாருங்க பாப்போம். Let's all sit straight. எல்லாம் நேரா உட்காருவோம். There are jobs. வேலைங்க இருக்கு. Amen. ஆமென். Are you happy? There are jobs. இருக்கு வேலை. Jobs are not there only because someone has it and they have to give it to you. ஏதோ யார்கிட்டயே வேலை இருக்கு அவங்க கொடுத்தாதான் வேலை, அப்படி கிடையாது. The Bible says there are jobs. வேதம் சொல்லுது வேலைகள் இருக்கு. You labor and you eat your labor and enjoy your labor. நீங்கள் உழைத்தால் அந்த உழைப்பை நீங்கள் அனுபவிக்க முடியும். You just have to find out where you can labor. ஆனா எங்க போய் உழைக்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும். How you can labor. எப்படி உழைப்பது? What you can do. என்ன செய்வது? And then it says you will have joy in the fruit of your labor. அதன் பிறகு சொல்லுகிறது உன் கையின் பிரயாசத்தை நீ அனுபவிப்பாய். That is a God given gift. இதுவும் தேவன் கொடுத்த ஒரு அனுகிரகம். Telling you what is the gift of God to man. அதாவது தேவன் மனுஷனுக்கு கொடுத்த அனுகிரகம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். All you can eat, you need to eat and drink. உங்களுக்கு புசிக்க குடிக்க தேவையான எல்லாம். Full time employment. முழு நேர வேலை. And joy derived from your labor. பிறகு அந்த வேலை செய்வதனாலே உங்களுக்கு உண்டாகிற மகிழ்ச்சி. And then fourthly, நான்காவது, it says more than enough wealth and riches to accomplish God's plan and purpose for your life. உங்கள் வாழ்க்கை குறித்த தேவனுடைய சித்தத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவைக்கும் அதிகமான ஆஸ்தி.
God gives riches and wealth, it says. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறாராம். This is not Sam Chaladure saying. இது சாம் சலோதர சொல்றது இல்ல. It says God gives to man riches and wealth. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறார். So God doesn't just make some people poor and some people rich. ஆமே தேவன் சிலர் ஏழைகளாகவும் சிலரை பணக்காரனா வைக்கிறது இல்ல. God gives as a gift to man riches and wealth. தேவன் ஒரு ஈவாக மனுஷர்களுக்கு இந்த ஐஸ்வரியத்தை சம்பத்தை கொடுக்கிறார். Why? ஏன்? So that he can do what God wants to be done with it. அதை கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அவன் செய்யும்படியாக. And then it says, பிறகு சொல்லுகிறது, he gives him unending joy in his heart. அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியா இருக்கும்படி செய்கிறார். Verse 20. 20 It's a கவனிங்க. very interesting verse. ரொம்ப சுவாரஸ்யமான For வசனம். he will not dwell unduly on the days of his life, because God keeps him busy with joy of his heart. அவனுடைய இதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். நாள் போறதே தெரியாதுன்றார். ஜாலியா நல்லா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். The man will not even realize the days passing by. He will be so happy, enjoying with great joy the fruit of his labor. நாட்கள் கடந்து போவது கூட தெரியாம தன்னுடைய கையின் பிரயாசத்தை அந்த அளவுக்கு அனுபவித்து சந்தோஷமா இருக்கிறான் அவன். He will not remember the days of his life because God keeps him busy with what? தேவன் அவனை பிஸியா வச்சிருக்கனால நாட்கள் நினையாம இருக்கான். பிஸினா எதுல? Not just busy working. வெறும் வேலையில மட்டும் பிஸி இல்ல. Busy with the joy of his heart. அவன் இதயத்திலே மகிழ்வதிலே பிஸியா வச்சிருக்கான். That is also a gift of God. அதுவும் தேவனுடைய அனுகிரகம். Hello. Are you busy with joy? சந்தோஷத்துல பிஸியா இருக்கீங்களா? Are you busy with joy? சந்தோஷப்படுவதில பிஸியா இருக்கீங்களா? Not just busy eating and drinking. வெறும் புசித்து குடிக்கிறதுல பிஸி இல்ல. Not just busy working. அல்லது வேலையில பிஸி இல்ல. Not just enjoying the work of your labor. அல்லது நீங்க கையிட்டு செய்யற வேலையில பிஸி இல்ல. Not just having wealth and riches and busy with that. அல்லது ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தை வச்சிட்டு அதுல பிஸி இல்ல. You are busy with the joy. சந்தோஷத்துல பிஸி. This is God's gift. இதுதான் தேவனுடைய அனுகிரகம். That is why John says the same thing. ஆகவேதான் யோவானும் அதே காரியத்தை சொல்கிறார். Beloved, I wish above all things that you prosper and be in health, even as your soul prospers. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். Jesus says the same thing. இயேசுவும் அதே தான் சொல்கிறார். He says, I came to give life and life more abundantly. நானோ ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் I என்கிறார். haven't come to take anything from you. நான் உங்களிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்ள I want வரவில்லை. to make your life an abundant life, a joyful life. உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியுள்ளதாய் சம்பூர்ணமுள்ளதாய் ஆக்கும்படி வந்திருக்கிறேன். So turn with me to Psalm 50. திருப்போம் 50ஆம் சங்கீதத்துக்கு. There are many scriptures you can read like this. இப்படி பல வசனங்கள் இருக்கு வாசிக்கிறதுக்கு. Psalm 50 சங்கீதம் 50 and verse 12. 12ஆம் வசனம் பாருங்க. God says, தேவன் சொல்கிறார், if I were hungry, I would not tell you, for the world is mine and all its fullness. நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. God is kind of sarcastic. ஏன் ரொம்ப கிண்டலா சொல்றாரு He பாருங்க. says, if I was hungry, I won't tell you. அவர் சொல்ற, நான் பசி எடுக்குதுன்னா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். The whole world is mine இந்த பூமி முழுசும் என்னதுதான். and the fullness is mine. அது நிறைவெல்லாம் என்னுடையதுதான். God doesn't need anything from you. உங்ககிட்ட இருந்து கர்த்தருக்கு எதுவுமே தேவையில்லை. God is not hungry. God, if he was hungry, he won't tell you. தேவனுக்கு பசி கிடையாது. அப்படி பசியா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டார். Some people will tell you that he is hungry and he needs something. சிலர் சொல்வாங்க வந்து அவருக்கு பசி எடுக்குது, ஆக அவருக்கு ஏதாவது தேவைன்னு. You better give something to God. ஆக கர்த்தருக்கு ஏதாவது கொடுங்க. God says, if I was hungry, I will never tell you. ஆனா தேவன் சொல்ல, எனக்கு பசி எடுத்ததுன்னா உங்ககிட்ட சொல்லவே I am the மாட்டேன். creator of heaven and earth. நான் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். Everything belongs to me. எல்லாம் எனக்கு தான் சொந்தம். I don't need anything, he says. எனக்கு எதுவுமே தேவையில்லைன்றாரு. Hello? ஹலோ, Are you there? இருக்கீங்களா? If you're there, say amen. இன்னொரு ஆமென் சொல்லுங்களேன். It looks like all of a sudden everybody disappeared. திடீர்னு எல்லாம் காணாம போயிட்ட போல இருக்கு. So God says, I don't want anything from you. தேவன் சொல்றா, உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேண்டாம். Then why does he give wealth and riches? அப்படினா ஏன் ஆஸ்தியும் ஐஸ்வரியத்தையும் Why does he கொடுக்கிறார்? give it more and more? ஏன் அதிகமாய் கொடுக்கிறார்? What is the meaning of giving then? கொடுப்பதினுடைய அர்த்தம் தான் என்ன? As we give to the work of God and all that. தேவனுடைய வேலைக்கெல்லாம் நாம கொடுக்கிறோமே, அதனுடைய அர்த்தம் என்ன? It is not God taking from you. இதெல்லாம் தேவன் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்வதல்ல. God engaging you in partnership with him in this great enterprise. இந்த மிகப்பெரிய வேலையிலே தேவன் உங்களை தன்னுடைய பார்ட்னராக சேர்த்துக் கொள்ளுகிறார். So he gives you some. ஆக உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கிறார். So you give
out of that. ஆகவே அதிலிருந்து நீங்கள் எடுத்து கொடுக்கிறீர்கள். And because you are living a fruitful life, a productive life, நீங்க பயனுள்ள பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுனால God says that's a good person to give to. I'll give him more. தேவன் சொல்றார் இந்த ஆள் கொடுக்கறனா இவர்கிட்ட கொடுக்கலாம், ஆகவே அதிகமா கொடுக்கறேன் நான். And I'll give him more because he will give more. நான் இன்னும் அதிகம் கொடுப்பேன், ஏன்னா இவர் இன்னும் அதிகமாக கொடுப்பார். Give more for what? எதற்காக அதிகம் கொடுப்பார்? For the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்காக. For the propagation of the gospel. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்காக. For God's purposes. தேவனுடைய நோக்கங்களுக்காக. He will give more. அவர் அதிகம் கொடுப்பார். Then I'll give him more. பிறகு இன்னும் அதிகம் அவருக்கு தருவேன். Because he'll give more. ஏனென்றால் அவர் இன்னும் அதிகமாக கொடுப்பார். Then I'll give him even more. பிறகு இன்னும் அதிகமாக அவருக்கு தருவேன். Hello. This is a whole different way than sacrificial giving. தியாகமா கொடுக்கிறதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான். This is faith giving. இது விசுவாசத்திலே கொடுப்பது. This is giving biblically. இது வேதத்தின் அடிப்படையில் கொடுப்பது. As you give, God gives. நீங்கள் கொடுக்கும்போது தேவன் கொடுக்கிறார். Why God gives? ஏன் தேவன் கொடுக்கிறார்? Because his purposes are fulfilled in your life. ஏனென்றால் அவருடைய நோக்கங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. Now, the misconception of God is this, about God is this. தேவனை குறித்த தவறான எண்ணம் என்னவென்று சொன்னால், that God is a taker and he is not a giver. தேவன் கொடுக்கிறவர் அல்ல, எடுத்து கொள்ளுகிறவர் என்பதுதான். So people see God as a God with needs and he comes to us and he needs our help. ஆகவே மக்கள் தேவனை பார்க்கும்போது தேவையுள்ள தேவனாக, நம்மிடத்திலிருந்து எடுத்து கொள்ளுகிற தேவனாக தான் பார்க்கறாங்க அவரை. So when people think like that, ஆகவே மக்கள் இப்படி எல்லாம் எண்ணும்போது what do? என்ன செய்கிறார்கள்? They become very hard when it comes time to give. கொடுக்கிற நேரம் என்று வரும்போது கடினப்பட்டு போகிறார்கள். Because this attitude about God as a taker, makes them very hard when it comes to give. ஏனென்றால் தேவன் எடுத்துக்கொள்ளுகிறவர் எண்ணம் உள்ள இருக்கு இல்லையா? ஆகவே அந்த எண்ணம் கொடுக்கிற நேரம் என்று வரும்போது அவளை கடினமாக்குகிறது. Now if someone came to you and he's hard pressed for something and he needs something, யாராவது உங்ககிட்ட வராங்க, அவருக்கு ரொம்ப அவசரம் ஏதோ தேவைப்படுது, உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். he says, unless you give, I can't eat. அவர் சொல்றார், நீங்க கொடுத்தாதான் இல்லடி சாப்பாடு கிடையாதுன்றார். You want to give him, you want to help him. நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உதவி செய்ய விரும்புறீங்க. At the same time you are thinking, I don't want to give too much because next time he's hard pressed, he's going to come to me only. அதே சமயத்துல என்ன யோசிப்பீங்க, அதிகம் கொடுத்துற கூடாது, அடுத்த முறை தேவைன்னா என்கிட்ட தான் வருவான் இந்த ஆள். Again and again this man will do the same thing. திரும்ப இதே காரியத்தை தான் செய்வான். Because he seems to be hard pressed all the time. ஏன்னா எப்போதுமே அவனுக்கு காசு தேவைப்படுது போல தான் இருக்கு. This is the impression created about God. தேவனை குறித்து இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தான் கொடுத்து விட்டு இருக்கிறார்கள். But God is not like that. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. God is a giver. தேவன் கொடுக்கிறவர். He is not a taker. அவர் எடுக்கிறவர் அல்ல. People have wrongly conveyed a perception that God is a taker. தேவன் எடுத்துக்கொள்ளுகிறவர் என்ற தவறான எண்ணத்தை மக்களுக்குள்ளே தந்திருக்கிறார்கள். Go back to Matthew 25. திரும்ப போவோம் மத்தேயு 25. Work on that a little bit more. இன்னும் கொஞ்சம் அதை பற்றி பார்ப்போம். Look at what happens when people think rightly and when people think wrongly. மக்கள் சரியாய் சிந்திக்கும்போது என்ன ஆகிறது, தவறாய் சிந்திக்கும்போது என்ன ஆகிறது கவனிப்போம். The first two people, the ones who received 5 talents and the others who received 2 talents, thought about God in the right way. பாருங்க, 5 தாலந்தை வாங்கினவர்களும் 2 தாலந்தை வாங்கினவர்களும் தேவனை குறித்து சரியான விதத்தில் சிந்திக்கிறார்கள். They perceived that the master is a rich, trusting provider. தம்முடைய எஜமான் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவன், நம்பி கொடுக்கிறவன் என்பதை அறிந்திருந்தார்கள். That's what they believed about their master. தம்முடைய எஜமானை குறித்து அவர்கள் அப்படிதான் நம்பினார்கள். So they went to work, and for this rich man who doesn't need anything, who just needs a demonstration of their faithfulness, they are working now gladly to produce for this rich man who was given to them. அவே பாருங்கள், இதுவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், அவனுக்கு வேற எதுவும் தேவை கிடையாது, இவருடைய உண்மை உத்தமத்தை பார்க்கும்படி தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் தங்கள் உண்மை உத்தமத்தை வெளிப்படுத்தி இன்னும் அதிகமாய் சம்பாதித்து அந்த ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்கிறார்கள். Verse 16. 16. Then he who had received the 5 talents went and traded with them and made another 5 talents. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். Likewise he who had received 2 gained 2 more also. அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். So they proved that they are faithful in handling their rich resources of a rich master. ஆகவே மிகப்பெரிய ஒரு பணக்கார எஜமானுடைய ஐஸ்வர்யங்களை நல்ல முறையிலே கையாளக்கூடியவர்கள் என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். They are working for him. அவனுக்காக அவர்கள் வேலை செய்கிறார்கள். It's his money. இது அவனுடைய பணம். He has given into their hands. அவன் தான் அவன் கையில கொடுத்திருக்கிறான். Now they are putting it to work and making more of it. இப்போது அவர்கள் அதை கொண்டு வேலை செய்து அதிகம் சம்பாதிக்கிறார்கள். They used their talents to increase the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை பெருக்குவதற்கு of their lord. தங்கள் எஜமானுடைய வளத்தை பெருக்குவதற்காக தங்களுடைய தாளந்துகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். But look at the third one. ஆனா மூன்றாவது ஆளை கவனிங்க. He is the
person who had a wrong idea of God. இவன் தான் தேவனை குறித்து தவறான ஒரு எண்ணத்தை கொண்டவன். He who had received one went and dug in the ground and hid his Lord's money. 18. 18 சொல்கிறது, ஒரு தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். Now what's wrong with this fellow? இவங்கிட்ட என்ன பிரச்சனை? Now the two went and doubled it. ரெண்டு பேர் போனாங்க, அத ரெண்டு மடங்கு ஆக்குனாங்க. But this man acts totally differently. ஆனா இவனோ முற்றிலும் வேறு விதமாய் நடந்து கொள்கிறான். He went and dug in the ground and hid his Lord's money. அவன் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை அதுல புதைத்து வைத்து விட்டான். After a long time the lord of those servants came and settled accounts with them. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். So he who had 5 talents came and brought 5 other talents, saying, Lord, you delivered to me 5 talents. Look, I've gained 5 more talents beside them. அப்போ 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். His Lord said to him, well done, good and faithful servant. You were faithful over a few things. I will make you ruler over many things. Enter into the joy of your Lord. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். He also who had received 2 talents came and said, Lord, you delivered to me 2 talents. Look, I have gained 2 more talents beside them. 2 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். His Lord said to him, well done, good and faithful servant. You have been faithful over a few things. I'll make you ruler over many things. Enter into the joy of your Lord. அவனுடைய எஜமானை நோக்கி, நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். Then he who had received the 1 talent came and said, ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, Lord, I knew you to be a hard man. ஆண்டவனே நீர் கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். This is the problem. இதுதான் பிரச்சனையே. The problem is what he perceived about God, his perception of God. பிரச்சனை எது? என்ன கர்த்தரை குறித்து, தேவனை குறித்து அவன் என்ன கண்ணோட்டத்தோடு இருந்தான்? He says, I knew you to be a hard man. என்ன சொல்லுகிறான்? நீர் கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். I perceived, I had the perception that you are a hard person. நீ ரொம்ப கடினமான மனுஷன் என்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள இருந்தது. Reaping where you have not sown and gathering where you have not scattered seed. நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் என்று அறிவேன். Now this man has never heard about sowing and reaping. இவன் விதைப்பு அறுப்பு பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது. Amazing. ஆச்சரியமா இருக்கு. That's the fundamental laws of life. பாருங்க, வாழ்க்கையின் அடிப்படை கோட்பாடே அதுதான். If you're eating every day, you know sowing and reaping is happening. பாருங்க, ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறீங்கன்னு சொன்னா விதைப்பு அறுப்பு இருக்குன்னு தெரியணும். Without sowing there can be no reaping. விதைப்பு இல்லாமல் அறுப்பு கிடையாது. So he says, Lord, I thought you are one who reaps where you have not sown. ஆக இவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் நான் நினைச்சேன். Very wrong idea ரொம்ப தவறான ஒரு எண்ணம் about God. தேவனை குறித்து. Then he says, I was afraid and went and hid your talent into the ground. Look there, you have what is yours. அப்புறம் சொல்றான் பாருங்க, ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். He hid his money and did not use it and did not multiply it because of his perception that was wrong about God. தேவனை குறித்து அவருடைய தவறான எண்ணத்தினால தான் அந்த பணத்தை கொண்டு ஒன்றும் செய்யாமல் அதை போய் புதைத்து வைத்து விட்டான். Many people have wrong ideas about God like this. தேவனை குறித்து இப்படி தான் பலருக்கு தவறான எண்ணங்கள் Many இருக்கிறது. Christians have the perception that God is a hard God. தேவன் கடினமுள்ள தேவன் என்ற ஒரு எண்ணம் பல கிறிஸ்தவங்களுக்கு இருக்கு. That they have ideas like, God just wants something from me, God never gives me anything. அதாவது தேவன் எதையாவது என்கிட்ட இருந்து எடுக்கணும்னு பார்க்கறார், எனக்கு ஒண்ணும் கொடுக்கிறது இல்லை என்ற ஒரு எண்ணம். Therefore, because of their perception, they do things. இப்படிப்பட்ட அவருடைய எண்ணத்து நிமித்தமாக தான் அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள். They are driven by their perception, they live by their perception. இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் அவர்களை வழிநடத்துகிறது, அதன்படி தான் வாழ்கிறார்கள். But the truth is, ஆனா உண்மை என்னன்னா, all 3 of them had nothing to lose. 3 பேருக்கும் இழப்பதற்கு ஒரு எதுவுமே கிடையாது. Because they never brought anything. ஏன்னா அவங்க எதையும் கொண்டு வரவில்லை. Everything they had was God given. அவரிடம் இருந்த எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்டது. And they are supposed to use what God has given to multiply it. தேவன் கொடுத்ததை தான் அவர்கள் பெருகும்படிக்கு பெருக்கத்தை கொண்டு பண்ணும்படி பயன்படுத்தணும். Everything that you and I have is God given. உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிறது எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்டது. That is why we must use it to multiply it. ஆகவே தான் பெருக்கத்தை கொண்டு வரும்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும். That is why you must use your talents and gifts and abilities to prosper. ஆகவே தான் செழிக்கும்படி உடைய தாளந்துகள், வரங்கள், திறமைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டும். The problem with the wicked man was he never understood sowing and reaping. இந்த பொல்லாதவங்க என்ன பிரச்சனைனா,
என்னன்னா விதைப்பு அறுப்பு அதை அவன் புரிந்து கொள்ளவே இல்லை. So he didn't understand that what God has given to him, the one talent that God has given to him is seed and not a harvest. ஆகவே தேவன் அவன் கையில கொடுத்த அந்த ஒரு தாலந்து அறுப்பு அல்ல, மாறாக ஒரு விதை என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. It's just a seed, not a harvest. அது வெறும் ஒரு விதை தான், அறுவடை அல்ல. So what he did, he went and took the seed and kept it. அவன் என்ன செய்தான், அந்த விதையை கொண்டு போயிட்டு அதை அப்படியே புதைச்சு வச்சிட்டான். Didn't do anything. அதை கொண்டு எதுவுமே செய்யவில்லை. Because of his wrong thought and lack of understanding concerning certain truths. சில சத்தியங்களை குறித்த தவறான எண்ணம், தவறான அறிவினால் அப்படி செய்தான். Two things. ரெண்டு காரியங்கள். Wrong perception about God and his goodness. தேவனை குறித்து அவருடைய நல்ல உள்ளத்தை குறித்து ஒரு தவறான எண்ணம். Perception that God is not a giver, he is a taker. தேவன் கொடுக்கிறவர் அல்ல, எடுக்கிறவர் என்ற எண்ணம். God is a hard God. தேவன் கடினமுள்ள ஒரு தேவன். Totally wrong ideas about God. தேவனை குறித்து முற்றிலும் தவறான எண்ணங்கள். Secondly, இரண்டாவது, a lack of understanding about fundamental truths. அடிப்படை சத்தியங்களை குறித்த சரியான அறிவு இல்லை. Lack of understanding about sowing and reaping. Without sowing there can be no reaping. விதைப்பு அறுப்பு குறித்து சரியான ஒரு அறிவு இல்லை. விதைப்பு இல்லாம அறுவடை கிடையாது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. That's the problem with many people today. பலர் இடத்துல இன்னைக்கு பிரச்சனை அதுதான். If only these things can be fixed. இந்த காரியங்களை சரிபடுத்தினால், if only people can be made to see that everything that we have comes from God. நம்மிடத்தில் இருக்க எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை மக்கள் கண்டுவிட்டால், and if only people can see there is the fundamental law of life is the law of sowing and reaping. விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் தான் வாழ்க்கையின் அடிப்படை பிரமாணம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார். and that without sowing there can be no reaping. விதைப்பு இல்லாமல் அறுவடை கிடையாது. I tell you, the church will be changed. என்பதை புரிந்து கொள்ளும்போது சபையே மாறிவிடும். when people understand that God has given to us to multiply and prosper, பெருக்குவதற்காக செழிப்படைவதற்காக தான் தேவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும்போது, when we preach prosperity, செழிப்பை நாம் பிரசங்கிக்கும்போது, there will be no lack in any church. பிறகு எந்த ஒரு சபையிலும் குறைவு என்பதே இருக்காது. hello that's the problem. அதான் பிரச்சனையே. The devil hates preaching on prosperity. செழிப்பு பற்றி பேசும்போது பிசாசு அதை வெறுக்கிறான். The devil doesn't hate preaching about how poor we should be and how we are dust and a worm and nothing. நாம் எவ்வளவு ஏழைகளா இருக்கணும், குப்பை புழு தூசிகளா இருக்கணும், இத பற்றி பேசும்போது பிசாசு அவனும் பண்ணுறது கிடையாது. Because he knows that those people won't do anything. ஏன்னா அவனுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஆட்கள் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. They won't amount to anything, they won't do anything for God. அவங்க ஒரு ஆளாகி வர மாட்டார்கள், கர்த்தருக்குன்னு எதையும் செய்யவும் மாட்டாங்க. So he doesn't oppose it. ஆகவே அவன் அதை எதிர்ப்பது கிடையாது. The devil hates the message of prosperity. ஆனா செழிப்பை குறித்த செய்தியை பிசாசு வெறுக்கிறான். The devil hates the message about how God is a good God. எப்படி தேவன் நல்ல தேவனா இருக்கான்ற செய்தியை பிசாசு வெறுக்கிறான். Because when people find out that God is a giver and not a taker, ஏனால் தேவன் கொடுக்கிறவர் எடுக்கிறவர் அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும்போது, they will understand how life works. வாழ்க்கை எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். They will begin to give just like God gives. தேவன் கொடுப்பது போலவே இவர்களும் கொடுப்பார்கள். And they will understand that by giving you only increase, you never decrease. கொடுக்கும்போதே பெருக்கம் தான் உண்டாகிறது, குறைவு உண்டாவதில்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். Then there will be a flood of financial resources in the church. அதன் பிறகு சபையிலே பொருளாதார வளம் வெள்ளத்தை போல புரண்டோடும். Hello. In many places today, even paying electricity is a problem. பல சபையில் இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுதே பெரும் பாடா இருக்கு. Some meetings it's a big problem. சில கூட்டங்கள்ல அது பெரும் பிரச்சனையா இருக்கு. They will tell you that. அவங்களே சொல்லிடுவாங்க அதை. Because people don't understand. ஏன்னா மக்களுக்கு இதெல்லாம் புரியவில்லை. And they don't also preach it so that they will understand. மக்கள் புரிந்து கொள்ளும்படி இவங்களும் அதெல்லாம் பிரசங்கம் பண்றது இல்ல. When people know that God is a good God, கர்த்தர் நல்லவர் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும்போது, he never takes. அவர் எடுக்கிறவர் அல்ல. He is a God who has given riches and wealth. அவர் ஆஸ்தியையும் செல்வத்தையும் கொடுக்கிற தேவன். And that when you give, he only gives you more. நீங்கள் கொடுக்கும்போது அவர் இன்னும் அதிகமாக தான் கொடுக்கிறார். By giving you can never reduce. கொடுக்கிறதுனாலே உங்களுக்கு குறைவே ஏற்படாது. Because God has no needs, he doesn't want to take it from you. He want to give more and more so that his kingdom can spread and propagate. ஏனால் தேவனுக்கு தேவையில்லை, உங்களிடத்தில் அவர் எடுக்க பார்ப்பதில்லை. அவருடைய வேலைக்காக உங்களிடத்திலே அவர் அதிகமாய் கொடுக்க விரும்புகிறார். God loves the prosperity of his people, the Bible says. தேவன் தம்முடைய ஜனங்களின் செழிப்பை விரும்புகிற தேவன் என்று. Amen. Amen. God wants your prosperity. உங்களுடைய செழிப்பை தேவன் விரும்புகிறார். God wants it. தேவன் அதை விரும்புகிறார். But many people say we don't want it. நான் பலர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அது வேண்டாம். Don't preach it in our church. எங்க சபையில அது பேசாதீங்க. Don't preach it in our hearing. எங்களுடைய காதுகள்ல அதெல்லாம் வந்து விழ வேண்டாம். God says I want you to prosper. தேவன் சொல்கிறார் நீ செழிக்கும்படி நான் விரும்புகிறேன். Why? ஏன்? Because then your needs will be met. ஏனென்றால் அப்பொழுது உன்னுடைய தேவைகள்
சந்திக்கப்படும். So that you will be a blessing to others. அப்பொழுது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். So that through you the gospel can go into every household in this world. அப்பொழுது உன் மூலமாக சுவிசேஷம் உலகத்துல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் செல்ல முடியும். That is why God wants to bless you. இதற்காக தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க God விரும்புகிறார். doesn't want to empty you so that gospel can go everywhere. சுவிசேஷம் எல்லா இடத்திலும் பரவுவதற்கு உங்க கையில் இருக்க எல்லாவற்றையும் பிடுங்க தேவன் முயற்சிப்பதில்லை. God wants to fill you with riches so that gospel can go everywhere. ஆனால் சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் பரவும்படி தேவன் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஹலோ, உங்களை எம்டி பண்ணி எல்லா இடத்துக்கும் பரவ போறது இல்ல, உங்களை நிரப்பி தான் பரவணும். ஹலோ ஹலோ, if we are going to tell the world the gospel, நாம உலகத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னா, if all of us today gave everything that we had, நம்ம கையில இருக்க எல்லாவற்றையும் நம்ம எல்லாரும் கொடுத்தாலும், I know, I can guarantee you it will never be enough. நான் சொல்லுவேன், உத்தரவாதமா சொல்லலாம், அதெல்லாம் போதவே போதாது. If all of you gave everything you have, it won't be enough. உங்க கையில இருக்க எல்லாவற்றையும் எல்லாரும் கொடுத்தாலும் போதாது. You know when it will be enough? அது எப்போ போதும் தெரியுமா? When you live by the law of prosperity and believe in prosperity and prosper the way God wants you to prosper, then only it will be enough. செழிப்பின் பிரமாணத்தை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் செழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று அறிந்து அதன்படி வாழும்போது தான் போதுமானதா இருக்கும். When you prosper and then give, then only it will be enough. நீங்கள் செழிப்பாகி கொடுக்கும் போதுதான் போதுமானதா இருக்கும். That is why I preach prosperity. ஆகவே தான் நான் செழிப்பை போதிக்கிறேன். Instead of saying give, 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 கொடுங்க கொடுங்க கொடுன்னு சொல்றதுக்கு பதிலா I want everybody to prosper. எல்லாரும் செழிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Because if you give what you have now, it will never be enough. ஏன்னா இப்போ உங்க கையில இருக்க நீங்க கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் போதவே போதாது. The only way it's going to be enough is when you prosper, it's going to be enough. நீங்கள் செழித்தால் தான் போதுமானது இருக்க முடியும். That's the way God thinks. தேவன் அப்படிதான் நினைக்கிறார். If you think another way, நீங்க வேற விதத்துல சிந்திச்சீங்கன்னா then you're terribly mistaken, my நீங்க friend. ரொம்ப தப்பு செய்றீங்க. Our God is a rich God. நம்முடைய தேவன் ஐஸ்வரியமுள்ள He தேவன். has no lack. அவருக்கு குறைவே கிடையாது. He wants to give you. அவர் உங்களுக்கு கொடுக்க He விரும்புகிறார். wants to multiply your resources. உங்களுடைய வளங்களை பெருக்க And விரும்புகிறார். as you give, He wants to give you even more. நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிகம் கொடுக்க விரும்புகிறார். Bless you even more. இன்னும் அதிகம் உங்களை ஆசீர்வதிக்கிறார். And bless you with wealth and riches. ஆஸ்தினாலே செல்வத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Why? ஏன்? Because that is how God's work is going to be done. என்றால் இப்படியாக தான் தேவனுடைய வேலை செய்யப்பட முடியும். Amen? ஆமென். That is how God's work is going to be done. தேவனுடைய வேலை அப்படிதான் செய்யப்பட முடியும். Because if the gospel has to go to every house, ஏன்னா சுவிசேஷம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும். one person said, if we all give our 5 rupees and 10 rupees. ஒருத்தர் சொன்னா எல்லாம் 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னா, He says, only with people's 5 rupees and 10 rupees we are running the ministry, brother. அவர் he சொல்றாரு, said. மக்கள் கொடுக்கிற 5 ரூபாய் 10 ரூபாய் வச்சு தான் ஊழியத்தை நடத்துறோம் அப்படின்னு. And everybody said, hallelujah. எல்லாரும் Praise the அதுக்கு ஒரு Lord. அல்லேலூயா அப்படின்னு. நான் நினைச்சேன் 5 ரூபா 10 ரூபா வச்சு என்ன ஊழியம் செய்யறாரு இவர். ஏன்னா எனக்கு தான் தெரியாது எவ்வளோ ஆகும்னு. 5 ரூபா 10 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும்? But he's saying only with 5 rupees and 10 rupees we are doing. நான் அவர் சொல்றேன், இந்த 5 ரூபாய் 10 ரூபாய் வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கோம். And everybody said, amen. எல்லாரும் அதுக்கு ஒரு ஆமென். That's the way to do it. இப்படிதான் செய்யணும். No, that's not the way to do கிடையாது, it. அப்படி எல்லாம் செய்வது. Not with 5s and 10s. 5 10 வச்சு செய்ய முடியாது. But wealth and riches. ஆஸ்தியும் ஐஸ்வரியமும். That is why you must believe in prosperity. அதற்காக தான் செழிப்பை நாம் விசுவாசிக்க வேண்டும். Don't fool yourself, by religious talk. இப்படி இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டு நீங்க முட்டாளாயிடாதீங்க. Just believe the Bible, my friend. வேதத்தை நம்புங்கள் போதும். God says, I want to prosper you. தேவன் சொல்றார், நான் உங்களை செழிப்பாக்குவேன். Because I got a big work. ஏன்னா பெரிய வேலை எனக்கு இருக்கு. You believe that? அத நம்புறீங்களா? Shall we all stand together? எல்லாரும் எழுந்து நிற்போம். Amen. ஆமென். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Everybody lift up your hands and say this. எல்லாரும் உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் இதை. My God is a rich God. என் தேவன் ஐஸ்வரியம் உள்ளவர். If he was hungry, அவர் பசியா he இருந்தால் will never tell me. அவர் ஒருபோதும் என்கிட்ட சொல்ல மாட்டார். God doesn't have a need. தேவனுக்கு தேவை என்பதே கிடையாது. He is a giver. அவர் கொடுக்கிறவர். He is never a taker. ஒருபோதும் எடுக்கிறவர் அல்ல. He gives more and more and more. அவர் அதிகமாய் கொடுக்கிறவர். In every way. எல்லா விதத்திலும் He gives. அவர் கொடுக்கிறார். He gives. கொடுக்கிறார். And he gives. கொடுத்துக்கொண்டே And I must be like God. நானும் தேவனை போல இருக்க வேண்டும். Because ஏனென்றால் as I give, நான் கொடுக்கும்போது I can only increase. நான் பெருக மட்டுமே I முடியும். can never decrease. ஒருபோதும் குறைவடைய I முடியாது. can only prosper as I give. நான் கொடுக்கும்போது இன்னும் செழிப்பாவே. God wants me to prosper. நான் செழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Because that's how his work can be done. என்னால் அப்படியாக தான் அவருடைய வேலையை செய்ய முடியும். That's how his purposes can be fulfilled. அப்படியாக தான் அவருடைய நோக்கங்கள் நிறைவேற முடியும். Hallelujah. Hallelujah. Clap your hands and praise the Lord. தட்டி கர்த்தரை துதியுங்கள்.